காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி, இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் மட்டும் எப்பயுமே காலிஃப்ளவர் செய்யும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போ அதில் இருக்க தண்ணியை வடித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வெங்காயத்தோட நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வேகணும், அது குழஞ்சி வரணும். அதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நான் நல்லா பிரட்டிக்கிறேன். உப்பை கவனமாக போடுங்க. ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச சிக்கன் மசாலா பொடி தான். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா மசாலாவோட பிரட்டி விட்டுட்டு ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். தேவையான அளவுக்கு முட்டை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 3 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.